நீங்க கேட்கறதா சொல்றேன். இது வெஸ்டீஜுக்கு மட்டும் இல்ல, எல்லா நிறுவனங்களுக்கும். நிறுவனம் சொல்லியிருக்காது, யார் சொன்னாங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. பணம் போட சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக இது நடக்கத்தான் செய்யும். இது தவறா அப்படின்னா அது உங்களுடைய முடிவு. அது நிச்சயமாக இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாருமே மேல வர முடியாது. எந்த லெவல்ல இன்னைக்கு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், உங்க நிறுவனத்துல இருந்தாலும் சரி, எந்த நிறுவனத்துல இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துல இருக்கிற மேல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சோ இது பேக்கேஜ். ஒரு சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. நீங்க இவ்வளவு அமௌண்ட் பண்ணா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மற்ற நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்கள் என்னன்னா, நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்க, அது மட்டும் வாங்கிட்டு இருந்தாலே போதும், நீங்க ஒரு டீமை உருவாக்குங்க, உங்களுக்கு இன்கம் வந்துடும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உங்களை இன்கம்குள்ள கொண்டு போகும் அப்படின்றது இருக்கு. நீங்க 1 இயர் நல்ல உழைப்பு கொடுத்துருப்பீங்க, 2 வருஷம் கொடுத்துருப்பீங்க, 3 வருஷம் கொடுத்துருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகும். அந்த சூழ்நிலை உருவாகிரும் அல்லது உருவாக்கப்பட்டோம், ரெண்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தெரியல. அப்போ அந்த விஷயத்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் ஆகுன்ற ஒரு கட்டாயம் உருவானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா உங்களோட உழைப்பு, நீங்க எவ்வளவு ஹெவியா உழைப்பு கொடுத்துருக்கீங்களோ குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்க எவ்வளவு குறைவான உழைப்பு கொடுத்துருக்கீங்களோ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு 1 lakh அண்ட் அபோவ் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களோட உழைப்பு பொறுத்து இருக்கும். சோ நீங்க இந்த உழைப்பு தான் இதுக்குள்ள பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எம்எல்எம் மார்க்கெட்டிங்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல யாருமே ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக உண்டு. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றதான் கவனிக்கணும். இது எப்படி நம்ம பார்க்கணும்ன்றதான் கவனிக்கணும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு இருக்கும், இத்தனை வருஷம் உழைப்பு நீங்க வீணாக்க விரும்ப மாட்டீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் இருந்தால் ஓகே, என்கிட்ட பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு அதுக்கு உண்டான இன்கம் வர்றதுக்கு நான் என்ன வழியோ அந்த விஷயத்த நான் செய்யறேன். இது எந்த இடத்துல நிற்கும் அப்படின்றதா இருக்கு. நீங்க இந்த லெவலுக்கு முடிச்சாதான் உங்களுக்கு இன்கம் வரும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி நிற்கும். அப்ப அந்த இடத்துல தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்க கையில பணம் இருந்தா ஓகே, பணம் இல்லைன்னா நீங்க கடனோ அல்லது ஜொல்லோ நீங்க வைக்க வேண்டியது இருக்கும். வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாகி இருக்கும். வைக்கிறது தவறா? தவறில்லை. அப்புறம் ஏன் இந்த விஷயம் சொல்லப்படுது, ஏன் இந்த இடத்துல இந்த இது சொல்றோம் அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அந்த சொல்லோ அல்லது நீங்க கடனை வாங்குறீங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்கு உங்ககிட்ட வேற சோர்ஸ் இருக்கணும், வேற ஒரு இன்கம் இருக்கணும், வேற ஒரு வழியில உங்களுக்கு இன்கம் அதை திருப்ப முடியணும். நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் எடுத்து நான் அதை திருப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சேலஞ்சான விஷயம். அந்த இடம் உங்களுக்கு உடனடியாக இன்கம் வந்துடும் அல்லது தொடர்ந்து இன்கம் வரும் அப்படின்றது டவுட். அது கிளியர் பண்ணிக்கணும். இது சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்றது நீங்க கிளியர் பண்ணுங்க. எப்படின்னா, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளுங்க. உங்களுடைய 2 வருஷத்துக்கு உண்டான அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றத கேளுங்க. மேபி காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அப்படி காட்டினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்து பாருங்க, ஒரே மாதிரியான இன்கம் வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. 2 வருஷம் கேட்கணும். 2 வருஷத்துக்கு மேல காட்டினாங்கன்னா அது நல்லது, அது கீழே காட்டினாங்கன்னா அது கம்மி. அப்ப கரெக்டான விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தவறா அப்படின்னா இல்ல. ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா ஜெயிக்க முடியும். சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமா சம்பாதிக்க முடியும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியான ஒரு வழிதான், நேர்மையான ஒரு வழிதான். சரியான நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நீங்க சரியான நிறுவனத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜெயிக்க முடியும் அல்லது நீங்க வீட்டுக்கு வாங்கின பொருள் மட்டும் போதும் நீங்க இதுல இன்கம் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு உண்மை இல்லையோ அது உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். உண்மை இல்லை அப்படின்றது கொஞ்ச நாள் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஆல்ரெடி புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கீங்க. என்னால வேற ஒரு
சோர்ஸ் மூலியமா அந்த கடனை நான் திருப்ப முடியணும், இல்ல இதுல இருந்து எடுத்து நான் திருப்பலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல வர மெசேஜ். மெயினான விஷயம் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இது. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜெயிக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுவே வேலையா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, ரொம்ப தத்தளிக்கிறாங்க. ஏன்னா இதுவே வேலையா இருக்கிறவங்கனால நிச்சயமாக ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜெயிக்கிறதுன்றது நிறைய பேரை பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய நபர்கள் அதுல இருந்து வெளியே போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையை தாண்டி அவங்களால நிக்க முடியல அப்படின்றதுனால வெளியே போயிருக்காங்க. இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எந்த நிறுவனமா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும். இந்த அனுபவம் நிறைய இருக்கு. என்கிட்டையும் நிறைய நபர்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து பேச வைக்கவும் முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயுமே நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நாள் நீங்க நிக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய இன்கம் வந்துடும். அந்த இன்கம் வச்சு நீங்க கடன் எல்லாமே அடைக்க முடியும். ஆனா அந்த ரொம்ப நாள் அப்படின்றது வந்து ஒரு 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். அத்தனை வருடங்கள் உங்களால தாக்கு பிடிச்சு நிக்க முடியணும் அப்படின்னா உங்க கையில பணம் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால்தான் முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிருவீங்க. உங்களோட உழைப்பு என்ன ஆகும், உங்களுடைய அந்த டைம் டியூரேஷன், உங்களுடைய நேரம், உங்களுடைய அந்த வருடங்கள் என்ன ஆகும், இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா இன்னொரு இன்கம் சோர்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள பொறுமையா ஒர்க் பண்ணுங்க, ஸ்பீடா ஒர்க் பண்ணுங்க. பொறுமையா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா மெதுவா ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லல. இதனால புரிஞ்சுக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுல இந்த விஷயத்தை இன்னும் பெருசா பேசலாம். பொறுமையா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது.